இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. துணை பொதுச்செயலாளர் போய் பேசியிருக்கிறத எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எங்களை டெல்லியில் போய் பேசுறீங்க, நாங்கள் அவங்கள்ட்ட மண்டிடுறோம் அப்படின்னு நீங்கள் போய் கெஞ்சிருக்கீங்க. அது அகில இந்திய கட்சி, இந்தியாவில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி. அந்த கட்சி தலைமையோடு போய் பேசுகிறத, மற்றபடி பிஜேபியோட ஏடிஎம்கே எந்த விதத்தில் அவங்க நடந்துக்கிட்டாங்க அதை கம்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுதியற்றவர்கள் ஏடிஎம்கேக்காரங்க. அவங்க அந்த தங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு மாநிலத்தை ஆண்ட கட்சிங்கிற தகுதிக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொண்டதில்லை. அவங்களை எவ்வளவு இன்சல்ட் பண்ணணுமோ, ஹியூமிலியேட் பண்ணணுமோ அவ்வளவும் மோடியினுடைய குரூப்பும் செஞ்சாலும் அவ்வளவும் டாலரேட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் அதிமுக. அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் மிஸ்டர் பழனிசாமி. தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழக அமைதியான மாநிலம் சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நேற்றுக்கு ஒரு வேட்பு மாற்றம் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் இதை விட ரொம்ப அதிகமாக நடந்தது. இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பதைத்து போய் மிகுந்த வேதனையோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க படித்து 48 மணி நேரத்துக்குள் அந்த கொடும் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுத்தான் வந்திருக்கிறார்கள். அவர் பதட்டத்தோடும் கவலையோடும் உடனே காவல்துறைக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்குற கடமையை முதலமைச்சர் சரியாகவும் மிகச்சரியாகவும் நிதானமாகவும் செய்து வருகிறார் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ரயில் நிலையங்களில் இந்தி மொழிக்கு பிரதானமாக முக்கியத்துவம் தந்துட்டு இருக்காங்க. இப்போ அறிவிப்பு பலகைகள்லாம் அதிகமாக இந்தியா மாற்றிட்டு இருக்காங்க. இது மத்திய அரசு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு வெறிபிடித்து போய் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்துவிட வேண்டுமென்று 65க்கு முன்பிருந்தே 38லிருந்து பல ஆண்டு காலமாக அரசியல் கட்சிகளை சாராத மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார், கியாபே விஸ்வநாதம், இலக்குவனார் போன்ற தமிழறிஞர்கள் முதல் தந்தை பெரியார் முதல் பேரறிஞர் அண்ணா முதல் டாக்டர் கலைஞர் வரை தமிழகமே கொந்தளித்து இரத்த போராட்ட களங்களை சந்தித்து எண்ணற்ற உயிர்களை பலி கொடுத்து இராணுவத்தினுடைய தாக்குதலையே எதிர்கொண்டு நிமிர்ந்து நின்ற தமிழ்நாடு என்பதை மனதில் கொள்ளாமல் மிக அலட்சியமாக அகந்தையோடும் ஆணவத்தோடும் மத்திய அரசு திணிக்க முயல்வது, they will reap the consequences, எதிர் விளைவுகளை அவர்கள் நிச்சயம் சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.